இன்றைக்கி கிளம்பி பழனிக்கு போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் ஊர் பழனி வரைக்கும் வந்துட்டு முருகரை பார்க்கலினா எப்படி, ஸோ அதனால தான் கிளம்பிட்டோம். ஆனால் பழனி மலைக்கு போக முடியலைங்க, பயங்கரமான வெயில். பாப்பா தூக்கிட்டு போனால் அவள் ரொம்ப சிரமப்படுவா. ஸோ திரு ஆவினங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகரோட இன்னொரு கோயில் பழனியில் இருக்குது, அங்கே தான் போயிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது முருகரோட 6 படை வீடுகளில் ஒன்று பழனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்கள் எல்லாம் பழனிக்கு முன்னாடியே திரு ஆவினங்குடி தான் உருவாச்சு, ஸோ இதுதான் வந்துட்டு முருகரோட 6 படை வீடுகளில் ஒன்று அப்படின்னு இந்த ஏரியா மக்கள் எல்லாமே சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு இங்கே இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பலான்னு உள்ளே போனால் பயங்கரமான கூட்டங்க. இருந்தாலும் வெயிட் பண்ணி நல்லா திருப்திகரமாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். தியாக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருது. ஸோ அதனால் அவன் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. பழமையான கோயில்களுக்கு போனோன்னா தாங்க அந்த பாசிட்டிவான எனர்ஜி நமக்குள்ளே அப்படியே இருக்கிறத நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ பழனி போனீங்கன்னா இந்த கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள்.